மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமது இளைய இன்னுயிர்களை ஈகம் செய்த அனைத்து மாவீரர்களுக்கும், விடுதலை போரில் மரணத்தை தழுவிக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் அகவணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி என்ற உறுதிமொழி பாடலின் ஆரம்ப வரிகளை நினைத்தபடி நாம் இங்கு கார்த்திகை 27 ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாடிய சுதந்திர கவிஞர் பாரதியார் பின்னர் திறமான புலமையினில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். இதை மனம் கொண்டு நாம் நமது தாய்மொழி தமிழ் என்ற அடையாளத்தோடு நாம் வாழும் நாடுகளில் எல்லாம் நமது திறமையினால் உயர்வடைய வேண்டும். இந்த உயர்வு தமிழீழத்துக்கும் தாய்மொழிக்கும் சிறப்பை தருவதாக அமைய வேண்டும். நாம் சிறுவர்கள் தான், ஆனால் நாளைய தலைமுறையினர் அல்லவா நமது தமிழீழத்தின் தலை சிறந்த புதல்வர்களாக உருவாக போகின்றவர்கள் அல்லவா. எமது தலைமுறையாவது சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்றுதானே மாணவர்கள் எமக்காக போராடினார்கள். எமக்காக தானே தம்மை ஈகம் செய்தார்கள். தமிழ் மொழிக்கு ஒரு தனியரசு வேண்டும் என்றுதானே தமிழீழத்தாகத்தோடு வீர விதைகள் ஆனார்கள். நாம் ஒவ்வொருவரும் தாய்மொழி கல்வியை கேட்பதும் தாய்மொழியின் வழியில் நின்று செயற்படுவதும் தமிழ் இனத்துக்குரிய அடையாளத்தை பேணி வாழ்வதும் நாம் மாவீரர்களுக்கு செய்யும் ஒரு வகை வழிபாடுதானே. சிறுவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இதை நன்றாக உணர்ந்து எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியை கேட்பதுவே மாணவர்களாகிய எம்முன் நிற்கும் நிகழ்கால கடமையாகும். தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மனிதர்களின் இருப்பை விட மனிதர்களின் செயற்பாடு போராட்ட வரலாற்றின் சக்கரத்தை சுழற்றி இருக்கின்றது என்று தனது சிந்தனையில் கூறியிருக்கிறார். அவர் தனது சிந்தனையில் கூறியிருக்கும் செயற்பாடு என்பது மாணவர்களாகிய அவக்கும் பொருத்தமானதே. தமிழை கற்றல் என்னும் செயற்பாட்டில் முழு மூச்சோடு நின்று தாய்மொழியை கற்று தமிழ் மாணவர்கள் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்தார். எமது இருப்பு என்பது எவராலும் அசைக்க முடியாத தமிழின் இருப்பாக இருக்கும். எவராலும் அசைக்க முடியாத தமிழின் இருப்பு என்பது தமிழர்களின் உறுதியான இருப்பாகவே தொடரும். ஈழத் தமிழர்கள் அனைவரும் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் எல்லாம் தமது அடையாளத்தை தக்க வைப்பதுதானே தமிழுக்கும் தமிழருக்கும் பலமான சக்தியாக அமையும். இன்றைய உலக ஓட்டத்தில் தமிழையும் தொழில்நுட்பத்தோடு இணைந்து கற்று மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற உத்வேகத்தோடு தமிழால் இணைவோம். தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் தாய்மொழிக்காக செய்த ஆக்கப்பூர்வமான பணிகள் பல. அவற்றுள் தூய தமிழ் சொற்கள் பலவற்றை மீண்டும் மீட்டெடுத்து கொண்டு வந்ததோடு பல வழிகளில் அவற்றை பயன்படுத்தும் முறையை உருவாக்கினார். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு தூய தமிழ் சொல்லை பயிலுவோம் என்று உறுதியெடுத்து படித்தறிந்தால் நாம் நமது தலைவர் மாமாவுக்கு செய்யும் சால சிறந்த கடமையாக அமையும். அந்த கடமையை நமது தலைமுறையினர் செய்தாக வேண்டும் அல்லவா. நமது வீட்டு மொழி தமிழாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நாம் அனைவரும் வீட்டில் தமிழில் பேச வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்கள் அனைவரும்
இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கார்த்திகை 27 மா வீரன் நாள். இந்த தூய்மை நிறைந்த நாளில் அவர்களை அகத்தால் வணங்கி நாங்களும் நமது இலக்கான தாய்மொழி கல்வி என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம். தமிழை கேட்போம், தமிழனாய் நிற்போம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.